வா ஜான், உள்ள வா. மார்னிங் சார். என் ஒய்ஃபும் அவங்க கூட இன்னொரு மேடம் ஒருத்தங்க வருவாங்க. ரெண்டு பேரையும் வந்தாங்கன்னா உள்ள அனுப்பு. ஓகே சார். சரிப்பா, நீ போ, போய் உன் வேலையை பாரு. சரிங்க சார். ஜான், ஒரு நிமிஷம். சுப்பையா வந்துட்டாரா? இல்லை சார், கால் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் வேலை ஏதோ இருக்குதான், அதனால கொஞ்சம் லேட்டாக வருவேன்னு சார் சொல்லியிருந்தாங்க. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஓ, ஓகே ஓகே. வழக்கம் போல மறந்துட்டியா? சாரி சார். சரி சரி, போ, போய் வேலையை பாரு. ஓகே சார். எங்க எங்க உள்ள வரட்டா? என்ன லதா, புதுசா கேள்வியெல்லாம் கேட்குற? வா வா. ஏங்க, இது என்ன வீடா? நான் சலக்கு பழக்குன்னு உள்ள வரதுக்கு இது ஆபீஸ்ல, அதனால தான் கேட்டேன். என் பொண்ணி வந்திருக்கா பாருங்க. ஆமா பொன்னி, வா உட்காரு. லதா உட்காரு. ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். என்ன நீயுமா? சாரெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணனே சொல்லு. ஆமா பொன்னி, அதான் அண்ணனே சொல்லுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அண்ணனே சொல்லு, சாரெல்லாம் வேண்டாம். சரி உட்காரு. உட்காருமா, ஏன் நின்றுக்கிட்டே இருக்க? உட்காரு. ஏங்க, சேர்மன்ட்ட பேசணும்னு பேசிட்டீங்களா? ஆமா லதா, காலையிலே பேசிட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. என்னம்மா பொன்னி, பயந்தால உட்காந்துருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கே போகலையா, இதான் தடவையா ஆஃபீஸ்க்கே வந்திருக்கேன். அதான் என்னமோ கை காலெல்லாம் நடுங்குற மாதிரி இருக்கு, டென்ஷனாகவே இருக்கு. ஏ பொன்னி, என்ன வாய் பேசுவேன்? நீயே பயந்தா எப்படி? நாங்களாம் ஒன்றும் படிக்காதவோ, எங்களுக்காவது ஏதாவது ஆஃபீஸுக்கு வரணும்னா பயமாக இருக்கும். நீ படித்தவா தானே, நீயே எப்படி பயந்தனா எப்படி வேலை பார்க்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அதான் எதுனாலும் அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, தைரியமாக இரு. ஆமாம்மா, இது தடவைனால உனக்கு அப்படி இருக்கு. அதெல்லாம் பழகிரும், மெல்ல மெல்ல கற்றுக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. இதில் என்னம்மா இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படி? பொன்னி, சர்டிஃபிகேட்ஸு பயோடேட்டாலாம் எடுத்துகிட்டு வந்தியா? அத முன்னாடி அந்த பையன் வாங்கிக்கிட்டான். நீ பயப்படாத, தைரியமா இரு. 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வந்தா போதும், சரியா? ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேனே, அது ஏங்க? ஞாபகம் இருக்குல்லதா? எல்லாம் இருக்கு, ரெடியாக வச்சுருக்கேன். இரு வரேன். இக்கா என்ன சொன்னீங்க? இக்கா சொல்லுங்கக்கா, என்னக்கா சொன்னீங்க? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா இரு, வருவாங்க. என்னம்மா பார்க்குற? இந்தா வாங்கிக்க. பொன்னி வாங்கிக்க, என்ன பார்க்குற? அக்கா இது என்னது? நீ வாங்கி பாரு, இந்தா வாங்கிக்க. இது உன்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டருமா, அது உன்னோட அட்வான்ஸ் சேலரி. வாங்கிக்க. அண்ணே, எனக்கு இப்போ எந்த தேவையும் இல்லை. எதுக்குண்ணே? இருக்கட்டுமா, வச்சுக்க. நீ ஏதோ வீடு மாற்ற போறேன்னு சொல்லிட்டு இருந்தாலதான், சரி அதுக்கு தேவைப்படும்ல, வச்சுக்க. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. பொன்னி, இதுல என்ன இருக்கு? சும்மா படுக்கிட்டு என்ன தேடி எத்தனை நன்றி தான் சொல்லுவேன். வாங்கிக்க வாங்கிக்க. அண்ணே நிறைய பணம் வச்சிருக்கீங்க, எதுக்கு இவ்வளோ பணம் வச்சிருக்கீங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் போட்ட உடனே எங்களுக்கெல்லாம் பார்ட்டி கொடு, சரியா? சரிண்ணே. அப்போ அவ 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு வருவா. எனக்கு வீட்டில் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்போ நாங்கள் கிளம்பட்டா? லதா, காரி ஆன உடனே ஓடுற பத்தியா? வா கேண்டீனுக்கு வா, ஒரு காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போகலாம். ஏங்க அதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டில் போய் காப்பி குடிச்சுக்கிறேன். பொன்னிக்கும் வீட்டில் போய் காப்பி போட்டு கொடுத்துக்கிறேன். ஏங்க நாங்கள் கிளம்புறோங்க. அத்தை வேற தனியாக இருக்காங்களா, வேலை வேற நிறைய இருக்கு. இந்த பிள்ளைங்க வேற பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடும். ஏங்க நான் கிளம்புறேன். வந்த வேலை முடிஞ்ச உடனே ஓடிடுவியே. சரி சரி, போயிட்டு வா. உங்களுக்கும் வேலை இருக்கும்ல, பின்ன நாங்கள் இருந்துகிட்டே இருந்தால் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் கிளம்புறோம், நீங்களும் வேலையை பாருங்க. அண்ணே போயிட்டு வரேண்ணே. சரிம்மா, நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் சொன்னதுக்காக உடனே பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீல்ல. ஏங்க அட்வான்ஸ் பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க.
அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உதவி கூட செய்யலைன்னா எப்படி? அட்வான்ஸ் பணம் கொடுத்தாதான் அவள் வீட்டுக்கெல்லாம் வாடகை கொடுப்பா. அதுக்காக தான். சரி இருக்கட்டும், நீ கிளம்பு. அவள் வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பார்த்து போயிட்டு வாங்க, சரியா? லதா, ஆட்டோ எதுவும் சொல்லட்டா? நீங்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நெட்டுவலி புருஷன் தானே கூட்டு வந்தான், அவன் வெளியே வெயிட் பண்றான். நாங்க அந்த ஆட்டோலயே போயிடுவோம். அவன்தான் வந்தானா? சரி சரி, அப்போ கிளம்பு, போயிட்டு வா. தேங்க்ஸுங்க, வாரேன், நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, இப்படியே நீயும் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா பொன்னி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கிளம்பு, நேரம் ஆயிரும். ஆட்டத்தரத்தினிய பிடிச்ச மூதேவிய எவா வீட்டில் என்ன நடக்குன்னு தான் அலைவாழுவ போல. இந்த கிளவி இங்கே கடந்து இந்த 2 துணியில கடந்து துவச்சிட்டு கிடப்பா. போய் அடுத்தவா வீட்டிலலாம் உட்காந்துருக்கா. எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். யாரை பார்த்து துப்புறீங்க? சும்மா தேவையில்லாம துப்புற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியே? பாடி என் சிலுப்பட்டை ஆத்தாக்கு மவ தப்பாம பறந்துருக்கா. இது ரோடு, நான் எவளையும் பார்த்து துப்புவேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் சோழி ஏதோ அதை பார்த்துட்டு போ. சிலுவட்டை மாதிரி இருந்துக்கிட்டு என்னைய கேள்வி கேட்பியோ? உங்க ஆத்தாக்காரி என் வீட்டு பஞ்சாயத்தில் மூக்க நுழைப்பா, நீ அடுத்தால வந்து மூக்க நுழைப்பியோ? சோழி ஏதோ அதை பார்த்துக்கிட்டு இடத்த காலி பண்ணு. சி, உங்கள்கிட்டலாம் யாராவது பேசுவாங்களா? எங்க அம்மா வரட்டும், எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன். போ, முதல்ல அதை செய். சனி என்னவோ எங்க இருந்து தான் வருதோ, எங்கேயோ போற மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தானு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு கிடப்போம். இந்த கிழவி அது பெசாட்டி இங்கே வேலையை பார்த்துக்கிட்டு கிடந்துச்சு. அதை இழுத்து கொண்டு இந்த நெட்ட குரங்கு அவ வீட்டில் கொண்டுலாம் வச்சிருக்கா. இந்த கிழவிக்கு எவ்வளோ திமிரு இருக்கு. இங்கே இருந்து அடுத்தவ வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு வீடு வீடாக அலையுது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யலாம்? இங்கே என்ன நின்றுகிட்டு இருக்க? வீட்டை பார்க்க போக வேண்டியதானே. இங்கே என்ன சொல்லி உனக்கு? ஏம்மா, நான் ஒன்னே தான் ஆளை காணுமேன்னு பார்க்கலான்னு வந்தேன். இந்த ஆண்டி இருக்காங்களாமா, என்னைய பார்த்து மூஞ்சில துப்புற மாதிரி துப்புறாங்க. என்னமோ அவங்க வீட்டு ஆட்சியை இழுத்து கொண்டு நெட்டவழி அக்கா வீட்டில் வச்சுக்கிட்டாலாம். அதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி காரி காரி துப்புதுமா. நீ தள்ளி கட்டி முதல்ல அவன் மோரைய உடைக்கட்டும். எவ்வளவு திமிர் இருக்கு. நேத்தே இவளை பார்க்க வரணும்னு நினைச்சேன், இன்னைக்கு வசமா சிக்கிட்டால. ஊர்ல உள்ளவளெல்லாம் அடிக்கிறதுக்கு தானே நீ இருக்கிற. பெரிய இவ நாட்டாம பண்ணதுக்கு வந்துருவா. கைய ஓங்கி பாரு, அப்புறம் தெரியும். கிழிச்சிருவே சொல்லி எனக்கு கிழிச்சிருவேன்னு. எங்க குடும்ப விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? என்னைய கையை நீட்டிட்டு அடிப்பியோ? பூரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாரு. நேத்தே வர வேண்டியது, கொஞ்சம் வேலை இருந்ததுனால தப்பிச்சிட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா வயசான காலத்துல இந்த குளிர்ல அந்த ஆட்சியை போய் துணி துவைக்க சொல்லியிருப்ப. உனக்கு என்ன பேதியா எடுக்குது? நீ போய் துவைக்க வேண்டியதானே. கையங்காலம் நல்லா தானே இருக்கு. நீ தின்னுட்டு தின்னுட்டு நல்லா படுத்து கிடப்ப. உனக்கு அவங்க வேலை செய்யணுமோ? இது எங்க வீட்டு விஷயம். நீங்க என்னத்துக்கு மூக்க நுழைக்கிய? உங்க வேலை ஏதோ அதை போய் பாருங்க. நீங்க உங்க மாமியால நல்லா வைங்க. அதை விட்டு போட்டு எங்க குடும்ப விஷயத்துலலாம் நீங்க தலையிடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது உங்க குடும்ப விஷயம். அது என்னைக்கு தெருவுக்கு வந்துட்டோ அதுல நாங்க தலையிட தான் செய்வோம். எவ்வளவு திமிரு இருந்தா வயசான காலத்துல அந்த ஆட்சியை பாடா படுத்தி எடுப்பேன். ஏன் உங்க ஆத்தாக்காரிய கூட்டியாந்து வச்சுக்கோ, உனக்கு துணி துவைக்கிறதுக்கு, உனக்கு கால் பிடிச்சு விட, உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு. மாமியானா உங்களுக்கெல்லாம் கெல்லுக்கரையா இருக்கோ? ஏன் மாமியா எனக்கு வேலை செய்யறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்கள்கிட்ட வந்து இப்ப பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறாங்கல்ல. அடி செருப்பால, யாரு யாரு என்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறா? அவங்க எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கிறாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. ஏமா, ஊர்ல உள்ள கிளவியலுக்கெல்லாம் சோறு போட்டு வேலை வாங்குறது தானே உனக்கு வேலை. ஆமா, நான் அதே சோறு போட்டு வேலை வாங்குறேன். நீ சோறு போடாம வேலை வாங்குறல்ல, போ. அப்போ வேலை வாங்குறதுக்கு தான் அவங்கள கொண்டு வச்சிருக்கேன். எல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமே. தெரிஞ்சிச்சுல, அதோட நிப்பாட்டு. உன் வேலையை போய் பாரு. சரியான பசப்புக்காரி. உன்னைய இந்த ஊர் நம்பும்.
நீ அப்படியே நாடகம் போட்டு போட்டு இருக்கவளெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டி வைக்கிற மாதிரி இருக்கிற சொத்தெல்லாம் எழுதி வாங்கிறதுக்கு தானே கொண்டு வச்சிருக்க. ஓ, அது இப்பதான் உனக்கு தெரிஞ்சிச்சா? ஆமா, இந்த ஊர்ல உள்ளவளெல்லாம் கூட்டி கொண்டு வச்சு சோறு போட்டு அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன். போதுமா? நீ போய் உன் வேலையை பாரு. உன்னை மாதிரி ஆள்வள்கிட்ட பேசுறதே வேஸ்ட். உண்மையை சொன்னா வலிக்கத்தான் செய்யும். ஆமா, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. சீப்ப இரு, என் புருஷனுக்கு நல்ல குடிக்கிறதுக்கு ஊத்தி கொடுத்து உன்னை 4 சாத்த சொல்றேன்னா இல்லையான்னு பாரு. அதானே பார்த்தேன். அவனுக்கு எடுக்கிறதே நீ தானே. அவனுக்கு நல்லா குடிக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து கொடுத்து இந்த ஆட்சியை படாத பாடு படுத்தி வச்சிருக்க. அவன் நீ சொல்றபடி ஆடுறான். உனக்கு உளுந்ததுக்கு டபுள் மடங்கு அவனுக்கு உளும். வரட்டும், வீட்டு பக்கம் வர சொல்லு. நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு அதோட திருந்துவான். உன்னையும் தூக்கி போட்டு மிதிப்பான். சி, வாங்கிட்டு எல்லாம் பேச முடியாது. சரியான வாயாடி பொம்பளை. நீ கம்மியா வாய் பேசுற பாரு. ஏட்டி நடட்டி, இந்த லூசு கிட்ட என்னத்த பேச? சி, எங்க இருந்து தான் வந்துச்சோம். வந்துட்டு ஊர்ல இருக்கிற வீட்டிலலாம் என்னென்ன பிரச்சனை, இவ பிரச்சனையை தீக்கிறதுக்கு பெரிய இவங்க தான் எல்லா பிரச்சனையும் தீக்க போறாங்க. அதுக்கு சாரி கட்டிக்கிட்டு இருக்கு, நீ ஒன்றும் சொல்லாம வர. அது லூசு. அதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தா நம்ம தான் லூஸ் ஆகுவோம். அது அப்படிதான் அடி வாங்கின கோவத்துல பேசிக்கிட்டு கிடக்கு. நீ நட. சி சனியே, இந்த கிளவியால காலையிலே நம்மளை அடி வாங்க வச்சுட்டேன். இதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்கல மனசு ஆறாது. மகேஸ்வரி துரைராஜ், அருண் எஸ்ஆர்எம் கோலம் அண்ட் ரங்கோலி டிசைன்ஸ், போரூர்ல இருந்து சாவித்ரி, வெனிஸ் ஃபேக்ட், பிரிட்டி விளாக், சரளா ராமன்குட்டி, ரிவர் ரங்கோலி, சிவந்தி சுரேஷ், தமிழ்செல்வம், ரோசி பாலு, வித்யா ரவிச்சந்திரன், நிதிஷ்குமார் சூர்யா, ரீமா, அல்ஃபோ ஜஃப்ரின், அத்விஸ் கார்ட்டூன், சிவந்தி சுரேஷ், சிவபாக்கிய லக்ஷ்மி, திவ்யா, சரவணாஸ் கிச்சன், சரண்யா, வல்லவன், சரளா ராமன்குட்டி, பரமக்குடியிலிருந்து பரத் கண்ணன், பிரதாப் மணி. கமெண்ட்ஸ் போட்ட அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யார் பேராவது கமெண்ட்ல சொல்லாம விடுபட்டிருந்தா மறுபடியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அடுத்த வீடியோல உங்க பேரை மறக்காம சொல்றோம். எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தினமும் எங்கள் வீடியோஸை வந்து பாருங்கள். தேங்க்யூ. இடி ராதா, நான் சொன்ன மாதிரி பொன்னிட்ட போய் பேசுனியா? ஆமாம் பிரியம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பேசினேன். ஆனால் அவள் எதுக்கும் மயங்குற மாதிரி தெரியல. அவளை கூட சரி கட்டிடலாம். எப்போ பார்த்தாலும் அவள் கூடயே அந்த வசந்தியும் அந்த லதாவும் இருக்கிறாங்க பிரியம்மா. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. எனக்கு ஒரே எரிச்சலாக தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் பொறுமையாக பேசுங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் அதை மாதிரியே பேசிட்டு வந்துட்டேன். என்ன சொல்கிற? அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னா? பிரியம்மா, அவள் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கா. அவள் சொன்னா, எனக்கு அந்த வாழ்க்கை தேவையில்லை, நீ சந்தோஷமா இரு, நான் கையெழுத்து போட ரெடியாக தான் இருக்கேன்னா. ஆனால் இதுக்கு ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு கையெழுத்து போட விடாமல் பண்ணிட்டு பிரியம்மா. இடி எங்கேயாவது சிக்காமலா போவா? அவ சிக்கட்டும், தெளிவாக கையெழுத்தை வாங்கிடணும். சரி பெரியம்மா, அதெல்லாம் வாங்கிக்கலாம். அவள் இனிமே இருந்தாலும் கூட வாழ மாட்டா பெரியம்மா. அவள் பேசுறத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இடி அதெல்லாம் சரிதான், சொல்லணும்னு நினச்சேன். அந்த பிள்ளை கோர்ட்டில் யார் கூட இருக்கணும்னு கேட்பாங்க. அப்பா கூட இருக்கணும்னு சொல்லி வை. என்ன அந்த பிள்ளையும் கூட்டி எப்படியாவது பேசணும். உன் புருஷங்கிட்ட சொல்லி வை. அந்த பிள்ளை எப்படியாவது நம்மளுக்கு வேணும். என்னாலலாம் அவளை விட்டு கொடுக்க முடியாது. அவள் நம்ம கூட தாங்க இருக்கணும். அவள் உங்கள் மவா அப்படின்னு சொல்லு. உன்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அங்கே போய் நின்றுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்க? பெரியம்மா, நீங்க என்ன லூசா? அவ பிள்ளை நம்மளுக்கு என்னத்துக்கு? அதுவும் இல்லாம அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கணும் நமக்கு தானே செலவு. நீங்க என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளை இங்கே இருந்துச்சுன்னா நானும் என் புருஷனை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஏட்டி, நான் உன்னோட வயசில் மூத்தவா. எனக்கு விவரம் கூட தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஏட்டி, சம்பளம் இல்லாத வேலைக்காரியாச்சு. அந்த பிள்ளை இங்கே வந்தா காலத்துக்கும் உனக்கு வேலை செய்யும். நீ என்ன பிள்ளைகள பெற்றுக்க போறியா என்ன? நீ தான் இப்போ பெற்றுக்கிற முடிவில் இல்லையே. நீ இப்போ பெற்றுக்கிட்டா உன் அழகு போயிடும். அந்த ஆளும் உன்னைய விட்டுட்டு ஓடி போயிடுவான். ஏட்டி, எல்லாம் தெரிஞ்சுதான்
நான் அந்த பிள்ளைய இங்கே வைக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கேன். பெரியம்மா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த பிள்ளையை இங்கே கொண்டாந்து வச்சா அது சின்ன பிள்ளை, அது இப்போ என்ன வேலையை நம்மளுக்கு செய்யும்? அதுவும் இல்லாமல் அதுக்கு நான் பண்டு பார்க்கணும், அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் தேவையா? அந்த பிள்ளை இங்கே இருந்தா பொண்ணு இங்கே வருவா, அந்த ஆளுக்கு பாசம் மாவா மேலே பொங்கும், அது எதுக்கு? அறிவு கெட்டவளை, நீ சரியான கூவை தான். உனக்கு ஒரு கூறும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், நீனும் எதுவும் யோசிக்கவும் மாட்டேன். உங்கள் ஆத்தா கிட்ட சொன்னால் அவ இஷ்டங்கிறா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மவளை இங்கே கொண்டாண்டதாதான் நம்ம கையில் ஒரு புடி இருக்கும், அதை புரிஞ்சுக்கோ. இல்லைனா இவன் பிசாட்டி திடீர்னு மவளை பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி திரும்ப போயிட்டானா என்ன செய்வ? ஆமாம் பெரியம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இந்த ஆளை நம்பவும் முடியாது. இந்த ஆள் அப்படி பண்ணாலும் பண்ணுவான் தான். அவளை விட்டுட்டு தானே ஏன் பின்னாடி வந்தான், திரும்பவும் என்னையை விட்டுட்டு அவள் பின்னாடி போக மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அப்போ நான் சொல்கிறத மரியாதையே கேளு. அந்த ஆள்கிட்ட அவர் மவ மேலே நீ பாசமாக இருக்கிற மாதிரி அழுது நடி. எப்படியாவது நம்ம மவ நம்ம கூட தான் இருக்கணும், என்னால் மவளெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியல, எனக்கு ரொம்ப தேடுது, அப்படி இப்படின்னு சொல்லு. சரிங்க பெரியம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நல்ல ஐடியாவாக இருக்குது. ஆனால் கோர்ட்டில் எப்படியும் பொம்பளை பிள்ளைன்னா அது அம்மா கூட தானே இருக்கணும்னு சொல்லுவாங்க. கோட்டில் சொல்ல தான் செய்வான், பரவ சொல்லாமலாம் இருப்பான். ஆனால் நீயும் அந்த ஆளும் அடிக்கடியே அந்த பிள்ளைய இப்போவே ஸ்கூலில் போய் பாருங்க. பார்த்து நீ பாசமாக இருக்கிற மாதிரி பிஸ்கட்டு மிட்டாயெல்லாம் வாங்கி வாங்கி கொடு. அந்த பிள்ளைய சொல்லி வை, கோர்ட்டில் நீ அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லு, என்னம்மா அப்படின்னு சொல்லு. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வசத்துக்கு வரணும். அப்போ அங்கே கோர்ட்டில் வச்சு எங்கள் அம்மா சரி கிடையாது, நான் எங்கள் அப்பா கூட தான் இருக்க போகிறேன்னு சொல்ல வச்சுருவோம். சூப்பர் பெரியம்மா, இது தப்பு இல்லையா பெரியம்மா? இது அவளுக்கு தெரிஞ்ச ஆடுன்னு ஆடுவாளே. உங்கள் ஐடியா நல்லா தான் இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் எங்கள் அம்மா அந்த பிள்ளை இங்கே இருக்கிறதுக்கு சம்மதிக்காத. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை இடைஞ்சலா இருக்கும். எதுக்கு வேலையில் போகிற ஓனானை இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்றேங்கிற கதையாக கேட்கும். என்ன பெரியம்மா சொல்கிறது? எனக்கு உங்கள் ஐடியா பிடிச்சிருக்கு. ஆனால் பொன்னிக்கு தெரிஞ்சா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே. ஏட்டி அறிவு கெட்டவளே, உங்கள் ஆத்தாட்ட எல்லாத்தையும் போய் எழுதிக்கிட்டு இருக்க போறியோ? அவள் கடக்கா, அவளை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா ஆட தான் செய்வா, அதுக்கு என்ன செய்யறது? அவளுக்கெல்லாம் பயந்தா முடிய மாட்டி. ஆமாம் பெரியம்மா, என்னை என்ன பாடு படுத்தியிருப்பா, அதுக்கெல்லாம் அவள் அனுபவிக்கணும். அவளை படுத்துறது தான். அவன் மவளை பிரிஞ்சு வரும்போது ஒரு அழுவாளே, அதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது பெரியம்மா. எல்லாம் நடக்கும் நீ நினைக்கிற மாதிரி. வா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அதெல்லாம் போகலாம் பெரியம்மா. முதல்ல போய் பிரியாணி போட்டு சாப்பிடணும் போல இருக்கு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு அழுறதை பார்க்கறதுக்கு இந்த 2 கண்ணும் எப்படி துடிக்குது தெரியுமா பெரியம்மா? என் செல்ல பெரியம்மா, நீ தான் என் செல்லம். என்ன அழகா ஐடியா கொடுக்குற. ஆமாட்டி, உனக்கு வேணும்னா கண்ணு மூக்குன்னு கொஞ்சி, இல்லைன்னா என்னைய கிழிச்சி எடு. என்ன செய்ய, எனக்குன்னு பிள்ளைகள் எதுவும் கிடையாது. உன்னையே தான் நான் இவ்வளோ பாசமாக வளர்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே நீ தானே. நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும். பெரியம்மா, நான் எப்பவும் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், நீ எதுக்கு கவலைப்படுற? இந்த ஆளு தான் திடீர்னு மைண்டை மாற்றிக்கிறாரு. அது ஒன்று தான் எனக்கு பயமாக இருக்குது. ஆமாம், இப்படி நீ 8 முளை புடவையே வரைஞ்சி கட்டிக்கிட்டு இருந்தேன்னா அந்த ஆளுக்கு எப்படி உன் மேலே மயக்கம் வரும்? அந்த ஆளை இழுத்துக்க நல்ல கைக்குள்ளே பாட்டுக்குவியா? அதை விட்டுப்பட்டு எப்பா பார்த்தாலும் புடவையை சுற்றிக்கிட்டு அலைஞ்சனா இப்போ உள்ள உழவெல்லாம் என்னம்மா ட்ரெஸ்ஸு போடுறா? உனக்கு ஏதாவது கூறு இருக்கா? பெரியம்மா, நீ சரியான ஆளு தான். நீ பெரிய கில்லாடியாக இருப்ப போல இருக்கே. உங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் அதை எப்படி கறக்குறதுன்னு தான் எனக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக உன் ஐடியா கொடு, நான் அப்படியே மாறிக்கிறேன். சரி வா கிளம்புவோம், நேரம் ஆயிட்டு. ஏட்டி, படம் போட்டிருக்கானாம்ல 2 படம், என்னமோ புது படம். உங்கள் ஆத்தா தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. முதல்ல கோயிலுக்கு போகிறோம், போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு படத்தை பார்த்துட்டு ராத்திரிக்கு தான் வர்றோம். சரியா? சூப்பர் பெரியம்மா. அந்த ஆளு எங்கே இருக்காருன்னு முதல்ல அந்த ஆளுக்கு ஃபோனை போடுறேன். அந்த ஆளு டிக்கெட் எடுத்துட்டு நம்மளை கோயிலில் வந்து பார்க்க சொல்லுவோம். அந்த ஆளெல்லாம் வேண்டாம். அவன் முன்னாடி கூச்சப்பட்டுக்கிட்டே திங்கணும். வாங்கின பிரியாணியை முழுசாக திங்க கூட விட மாட்டான், நம்மளையே ஏற்று பார்ப்பான். அவங்கிட்ட கொஞ்சோண்டு திங்கிற மாதிரி நடிக்கணும். என்னாலலாம் அப்படி முடியாது. நான் 2 பிரியாணி 3 பிரியாணி வாங்கி நல்ல நொறுங்க திங்கணும். வா, நம்ம போயிட்டு வந்துடுவோம். அவன் வேலைக்கு போயிட்டு வந்தால் வீட்டில் இருப்பான், அதுக்குள்ளேயே நம்ம வந்துடலாம். பெரியம்மா, உனக்கு ஊசி தொண்டையும் மத்தாள வயிறும் தான். எங்கே தான் வயிற்ற வச்சிருக்கியோ தெரியல. சரி வா, நானும் அந்த ஆள் இருந்தா கொஞ்சம் ஓவராக தான் நடிக்கணும். எனக்கும்
ரியலாவே இருக்க முடியல. இன்னைக்கு நம்ம நம்மளா இருப்போம். வா பெரியம்மா போவோம். பொன்னி சிஸ்டர் வருது. என்ன செய்து பொன்னி சிஸ்டர்? வேலை கிடைச்சது. ரேஸ்மா சரி சூப்பரா இருக்கே. வேலையெல்லாம் கிடைச்சிட்டு ரேஸ்மா. மைனி எங்க? அத்தையம்மா பாயாசம் செய்யுது. அத்தையம்மா சமையல் செய்யுது. அத்தையம்மா வருது. அத்தையம்மா பொன்னி சிஸ்டர் வந்துச்சு. அத்தையம்மா வருது. அத்தையம்மா நீ வேலை கிடைச்சிட்டா? என்ன சொல்லிச்சு அந்த அண்ணே? பொன்னி எவ்வளவு சம்பளமா? எப்போ வரணும்னு சொல்லியிருக்கு? மைனி வேலையெல்லாம் கிடைச்சிருச்சு. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் அட்வான்ஸ் பணமும் சாமி முன்னாடி வச்சிருக்கேன் மைனி. மைனி வேலை 1ஆம் தேதியிலேருந்து அந்த அண்ணன் வர சொல்லியிருக்காங்க. நான் சாருன்னு தான் கூப்பிட்டேன். அந்த அண்ணன் சாருலாம் கூப்பிடாத பொன்னி, நானும் உனக்கு அண்ணன் தான், அண்ணம்னே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நீ கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் வாழ்க்கை இனிமையாவது நல்லா இருக்கட்டும். மைனி நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது என் வாழ்க்கைக்கு என்ன நல்லா தான் இருக்கும் மைனி. பொண்ணு வந்துட்டாளா? எங்க மைனி? பாப்பா விளாண்டுட்டு இருக்காமா, சின்னவளோட சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கா. இன்னைக்கு என்ன பாயசம்லாம் வைக்கிறீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு? பொன்னி எல்லாம் உனக்காக தான். உன் கஷ்டம்லாம் இதோட போட்டோம். இனிமையாவது உன் வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு தான் விரதம் இருந்து சாமி கும்பிடுறேன். அதனால தான் சாப்பாடு பண்ணி பாயாசம்லாம் வச்சிருக்கேன். உங்க அண்ணன் வந்த உடனே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். சரி மைனி. மைனி மருமகன் எங்க? அவனும் 2 பேரும் வாழை இலை பறிக்கிறதுக்கு போயிருக்கானுங்க. பொன்னி சிஸ்டர் நீங்கள் ஹாப்பி? ஆமா ரேஸ்மா, நான் ஹாப்பி, நீ ஹாப்பி, மைனி ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. மைனி லதாக்கா ரொம்ப நல்லவங்க மைனி. நான் தான் அவங்க குணம் தெரியாம அவகிட்ட ரொம்ப வம்பு பண்ணியிருக்கேன். எனக்கு அதை நினைச்சாலே வருத்தமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. அவகிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும். பொன்னி நீ என்ன லூசா? அந்த அக்கா அப்பவே எல்லாத்தையும் மறந்துடும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாது. நானே எத்தனை தடவை அந்த அக்காட்ட தனி சண்டையில மல்லுக்கு நின்றுருக்கேன். அந்த அக்கா நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் உடனே ஓடி வரும். எதையுமே மனசுல வச்சுக்காது. அந்த அக்கா குணம் யாருக்கும் வராது. ஆமா லதா சிஸ்டர் ரொம்ப நல்லது. அது எப்பவும் ஹாப்பியா இருக்குது. சரி சரி வா போய் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுவோம். அதுக்குள்ளேயும் உங்க அண்ணன் வந்துருவாங்க. வந்த உடனே சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம். சரி மைனி. பொன்னி உனக்கு நல்லதா ஒரு 4-5 சேலை எடுத்து சட்டையெல்லாம் எடுத்து தைக்க கொடுக்கணும். எதுக்கு மைனி? இருக்கிற சேலையெல்லாம் பத்தாதா? அட லூசு, ஏனோ தானே நீ எதையாவது கட்டி இருந்திருப்ப. இனிமே நீ வேலைக்கு போகணும்ல, உனக்கு ஒரு பேக்கு அப்புறம் என்னமோ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சொல்லுதாங்களே அதெல்லாம் வாங்கி வைக்கணும். அப்புறம் சேலை எல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து நல்லா தைக்க கொடுக்கணும். உனக்கு தேவையானதெல்லாம் எடுக்கணும்ல. சும்மா இருங்க மைனி, எதுக்கு வீண் செலவு? நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை கொண்டுட்டு போவோம். சும்மா இருங்க. நீ எதையும் கேட்க மாட்டேன். வேலைக்கு போவாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்புறம் வேலைக்கு போனேன்னா தேவையான பொருள் எடுத்து தரேன்னா அதையும் கேட்க மாட்டேன். ஒன்று என்ன கேட்கறது? உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் நானே எடுத்துட்டு வரேன். சரி சரி உங்க இஷ்டம், வாங்க போவோம். ஹாய் ஆனந்தராஜ் ஹனிஸ்னி. ஹாய் சரண்யா முருகன் திருநெல்வேலி. ஹாய் கௌதம். ஹாய் சஞ்சீவன் அண்ட் சுதிக்ஷானி. ஹாய் அஜித் குமார். ஹாய் ஆர்த்தி. லக்ஷ்மி தெலுங்கு ஹவுஸ் ஒய்ஃப். ரிவா ரங்கோலி. செல்வம் தமிழ்ச்செல்வம். ஹாய் சூரியதுர்கா. ஹாய் அத்வீஸ் கார்ட்டூன். இதையை பார்த்துட்டு கமெண்ட் போட்டு உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கமெண்ட் பண்ணாதங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம எங்களோட வீடியோஸை பாருங்க. தேங்க்யூ. ராதா ராதா என்னாச்சுமா? ஏன் இப்படி உம்மன் உட்காந்துருக்க? சாப்பிட்டியா? ராதா ஒன்னதானமா கேக்குறேன். ஏன் இப்படி உம்மன் உட்காந்துருக்கு? என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? டாக்டர்கிட்ட போமா? என்ன பண்ணுது சொல்லு. ஏமா அப்படி இருக்க? மாப்பிள்ள அதை ஏன் கேக்குறீங்க? அவ 2 நாளா சரியாவே சாப்பிட மாட்டேக்கா. என்ன கொடுத்தாலும் சாப்பிடாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. நீங்க விசாரிச்சது போதும். உங்க பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க. என்னமோ அவளுக்கு அவ ஞாபகமாவே இருக்குதான். என்னத்த சொல்றீங்க? யார கூட்டிட்டு வரணும்? அமுதாவியா? அவ பொண்ணு எப்படி விடுவா? என்னத்த பேசுறீங்க? அவ இங்க எதுக்கு? அவ அம்மா கூட இருக்கா. அவ எப்படி இங்க வருவா? அததான் நானும் சொல்றேன். இந்த மரமண்டைக்கு எங்க ஏறுது? அங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இருந்தப்ப அவ வீட்டுல ஓடி ஆடி விளாண்டது இவாட்ட அன்பா 4 வார்த்தை பேசியிருப்பாளா இருக்கும். அதனால எப்ப பார்த்தாலும்
அவ பேச்சதான் பேசிக்கிட்டு இருக்கா. நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அங்க போய் பொன்னியையும் போய் பார்த்துருக்கா. அங்க போய் அவமரியாதைப்பட்டு திரும்பி வந்ததுதான் மிச்சம். சொன்னா எங்க கேக்குறா? நீங்களும் உங்க பாட்டுக்கு சொல்லுங்க, நான் என்ன செய்ய? ராதா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவ பொண்ணு எப்படியோ அனுப்புவா? அவளுக்கு கூட இருக்கிறது அவ மாவாதான். பிறகு அவ எப்படி அனுப்புவா? நீ என்ன புத்தி இல்லாம பேசுற? நமக்கு வேணும்னா நம்ம குழந்தை பெத்துக்கணும். அதை விட்டு போட்டு அவ குழந்தைய கேட்டனா அவ எப்படி அனுப்புவா? நீ அங்க எதுக்கு போன? வாய மூடுங்க. என்ன பேசணும்னு சும்மா ஏதாவது பேசாதீங்க. அவ உங்களுக்கும் குழந்தை தானே. எனக்கு அமுதா வேணும். நான் அக்காவை இங்க வந்து சேர்ந்து இருப்போம் வாங்கன்னு கூப்பிட்டா அக்கா வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு அமுதா இல்லாம இருக்க முடியாது. எனக்கு அவளை ரொம்ப தேடுது. போய் கூட்டிட்டு வாங்க. வேற வேலையே வேண்டாம். என்னைய விளக்கமாத்த கொண்டு அடிச்சு விரட்டுவா. இது தேவையா? நான்லாம் போக முடியாது. நீ கூறு இல்லாம ஏதாவது பேசாத. உனக்கு வேணும்னா நீ ஒரு குழந்தைய பெத்துக்க. அதை விட்டு போட்டு அவட்ட ஏன் மல்லுக்கு நிக்கிற? எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க சும்மா ஏதாவது பூசி மொழுகாதீங்க. அமுதா உங்களுக்கும் பிள்ளை தானே. அதை எப்படி அவங்க அனுப்பாம இருப்பாங்க? நான் இன்னொரு குழந்தைலாம் பெத்துக்க மாட்டேன். எனக்கு அமுதா தான் பிடிச்சிருக்கு. நான் அமுதாவை தான் வளர்க்க போறேன். அமுதாக்காக நான் காலம் பூரா குழந்தையே பெத்துக்க மாட்டேன். எனக்கு அமுதா வேணும். நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. லூசுத்தனமா பேசாத. என்ன ராதா, என்னைய நிம்மதியை இருக்க விடு. அவதான் என்னை நிம்மதி இல்லாம ஆக்குனா. இப்ப நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்னத்தையாவது புடிச்சுக்கிட்டு இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. மனுஷனுக்கு ரெண்டு பக்கமும் நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? கிறுக்கு புடிச்சுதான் உட்காருவான். இனிமெல்லாம் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். நீங்க எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோ தெரியல. நான் அமுதாவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. காலம் பூரா அவளுக்கு அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் நான் உங்களை கல்யாணம் முடிச்சேன். ஆனா இப்படி இடையிலே என்னை விட்டுட்டு போயிருவான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வேதனையா இருக்கு. இந்த பொண்ணு அக்கா இப்பதானே வந்துச்சு. நம்ம ரெண்டு பேரும் நம்ம குழந்தையோட சந்தோஷமா தானே இருந்தோம். இன்னைக்கு அவங்க வந்துகிட்டு குழந்தைய என்கிட்ட வந்து பிரிச்சு கொண்டு போயிட்டா எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆசைக்காவது ஒரு நாளாவது அமுதாவை கூட்டிட்டு வரேன் உங்க கூட வச்சுட்டு அனுப்புன்னு சொல்றீங்களா? அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சே, நீங்க சரியான மிருகத்தனமா மாறிக்கிட்டு இருக்கீங்க. இனிமே என்கிட்ட பேசவே பேசாதீங்க. அட லூசு, நான் அதை மறந்தே போயிட்டேனே. நீ அமுதா மேல இம்புட்டு பாசமா இருக்கியா? சொன்ன மாதிரி அவ நம்ம கூடயே இருந்தா. அதனாலதான் உனக்கு அவ மேல இம்புட்டு பாசம் இருக்கு. நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே, ஒரு நாளாவது கூட்டிட்டு வந்து நம்ம கூட வைப்போம்னு. நான் போய் பொண்ணிகிட்டே கேட்டிருப்போம்ல. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளம்பு, நீயும் வா. அவ நம்மள புரிஞ்சுக்கிட்டு அனுப்புவா. வா, போய் கூட்டிட்டு வருவோம். ஏங்க, நிஜமாவா சொல்றீங்க? நம்ம பொண்ணை பார்க்க போறோமா? இங்க தேங்க்ஸுங்க. எங்க நான் இதை மறக்கவே மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவ நம்ம கூட இருக்கட்டும், சரியா? சரி ராதா, உன் ஆசைப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம கூட வச்சுட்டு அனுப்புறதுக்கு பாப்போம். வா, பொண்ணிட்டு போய் கேப்போம். அவ சரின்னு சொல்லிடுவா. வா போவோம். அம்மா, நீ எல்லா ஸ்வீட்டும் செய்யுமா? அம்மா பாயசம் வச்சிரு. அம்மா அப்புறம் அமுதாக்கு ஜாங்கிரி ரொம்ப பிடிக்கும், அது செஞ்சிருமா? அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருமா? அம்மா அவளுக்கு என்ன என்ன பிடிக்குமோ எல்லாம் செஞ்சிருமா? முறுக்கெல்லாம் செஞ்சு வைமா. நான் போய் அமுதாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி ராதா, நீ இரு, நான் கிளம்பிட்டு வரேன். சரிங்க. எப்படி உன் மாமா சாமர்த்தியத்தை பாத்தியா? ஏட்டி, நீ என்ன லூசா? உங்க பெரியாத்தாக்காரி லூசு மாதிரி என்னத்தையோ உளர்தா. அதை கேட்டுட்டு நீயும் ஆடுற. அவன் மவளை எங்கேயோ கூட்டிட்டு வந்து நம்ம என்ன செய்ய? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னைய வேற அப்படி பேசி இப்படி பேசுன்னு தூண்டி விட்டதுனால நான் பேசினேன். எனக்கு அந்த பிள்ளைய இங்க கூட்டு வர்றதுலாம் விருப்பம் இல்லை. திடீர்னு அவளும் வந்து கூட உட்கார்ந்துக்கிட்டானா என்ன பண்ணுவேன்? அறிவு இருக்கா கொஞ்சமாவது? அவளை பிரிச்சு போறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கு. இப்ப திரும்பவும் அவளை கூட்டிட்டு வந்து இங்க வைக்க போறேன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. அம்மா, நீ என்ன லூசா? உன் மாவா ஒன்னும் தெரியாமலாம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிம்மா, பொறுத்திருந்து பாருமா. அந்த பொன்னி கண்ணுல இருந்து ரத்தமா வடியணும். அவளுக்கு இப்ப மாவா கூட இருக்கிறதுனால ரொம்ப தெம்பு வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிக்க போறாளாமே. அவளை எப்படி நிம்மதியா இருக்க விடலாம்? அவளை விடவே கூடாதுமா. ஏட்டி, அவளை பழி வாங்கணும்னு சொல்லி சொல்லி நீ லூஸ் ஆயிடுவியன்னு எனக்கு தோணுது. ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் முடிச்சாமா, ஒரு குழந்தைய பெத்தமா, பிள்ளைய வளர்த்தமான்னு இரு. அதை விட்டு போட்டு அவ பிள்ளைய பறிக்க போறேன், நான் குழந்தை பெத்துக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசிட்டு திரியிற. அடப்பாமா, நீ வேற என்னத்தையாவது உளறி தொலைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். உன் வாயை முடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. போய் முடிஞ்சா ஜாங்கிரிய செய்யி, இல்ல கடையில வாங்கியாந்து வை. எல்லா வேலையும் செஞ்சு முடி. போய் பாயாசம் வை, பிரியாணி செய்யி. நீயும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி முடிஞ்சா நடி.
அதை விட்டு போட்டு எனக்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டாம். பெரியம்மா என்ன சொல்லிச்சோ அதை நான் ஃபாலோ பண்றேன். நீ உன் வேலையை போய் பாரு. ஏத்தாலும் நீயும் சேர்ந்து இந்த வீட்டை நாசமாக்குறதா முடிவு பண்ணிட்டியே. உங்களை மாத்த முடியுமா? என்ன இளவையும் பண்ணிட்டு போங்க. கிளம்புவோமா? வாங்க போவோம். ரேஷ்மா ஆண்டி, எனக்கு சாக்லேட் வேணும். அமுதா, சாக்லேட் சாப்பிடாது ஆண்டி. உனக்கு மிச்சர் தருது. இனிப்பு சாப்பிடாது. சாப்பிட்டா பல்லு சொத்தை ஆகுது. வேண்டாம் ஆண்டி, எனக்கு சாக்லேட் தான் வேணும். அம்மா அடிக்குது. பொன்னி சிஸ்டர் அடிக்குது. நீ சாக்லேட் சாப்பிடாது. அமுதா, அம்மாட்ட வா, அம்மா உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். நீ எதுக்கு இங்கு வந்தது? பொன்னி சிஸ்டர் பார்த்தா திட்டுது. நீ வெளியே போகுது. நீ எதுக்கு இங்க வந்தது? சிஸ்டர், பொன்னி சிஸ்டர், இது ராதா வந்திருக்குது. பொன்னி சிஸ்டர், நீ வாய மூடு. நீ ஒருத்தியே போதும். நான் என் மவளை பார்க்க வந்திருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமா, அப்பாட்ட வா. அமுதா வா. ஏமா அப்பா பார்த்ததும் பயந்து ஓடுற? இங்க வாமா, ராதாமா வந்திருக்கேன் பாரு. உன்னை பார்க்க தானே வந்தேன். வாமா, ராதாமா பார்க்க வாமா. பொன்னி சிஸ்டர், பொன்னி சிஸ்டர், இங்க வருது. பொன்னி சிஸ்டர், சீக்கிரம் வருது. பொன்னி சிஸ்டர், டீச்சர் இருப்பாளே. என்னத்துக்கு ரெண்டு பேரும் இப்ப இங்க வந்திருக்கியே? மரியாதை வெளியே போறீங்களா? என்னமா வருது? யார கேட்டுட்டு இங்க வந்தியே? உங்களுக்கு என்ன வாழையில வச்சு அழைச்சாவளோ? வெளியே போங்க மரியாதை. பொன்னி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு பொன்னி. பொன்னி, ராதாக்கு ஒரே அமுதா ஞாபகமா இருக்கு. சாப்பிட மாட்டுக்கா, வைக்க மாட்டுக்கா. பொன்னி கொஞ்சம் புரிஞ்சுக்க பொன்னி. ஒரே ஒரு நாள் ராதாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்புறம் கூட்டியாந்து நானே விட்டுறேன். ஒரே ஒரு நாள் பொன்னி. பாவம் ராதா, அவ கூட இருந்தா பத்தியா, அதனால அவ ஞாபகமாவே இருக்குதான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அனுப்பேன். ஒரு தடவை இந்த வீட்டு வாசல மிதிச்சு உன்னை வெட்டி போட கூட தயங்க மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் அவளை கூட்டிட்டு போக வந்திருக்காவளாமே? மரியாதை இங்க இருந்து ஓடி போயிருங்க. ஏன் அவளை கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு என்ன வந்திருக்கு? ஏன் அவளை நீ எது கலைக்க வந்த? இவளுக்கு ஏன் அவ இல்லாம அங்க சோறு தண்ணி இறங்கலையோ? என்னம்மா நடிக்கிறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? ஏன் என் மவ அங்க இருக்கும்போது இவ என்ன லட்சணத்துல பார்த்தான்னு எனக்கு என்ன மறந்து போயிரும் நினைக்கியா? மரியாதையை வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. இல்ல நடக்கிறதே வேற. பொன்னி, யாருகிட்ட கத்திக்கிட்டு இருக்க? யாரு பொன்னி? இவ என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? இவ என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? மரியாதை ரெண்டு பேரையும் முடிக்க பத்து இரு விளக்கு மாத்த எடுத்துட்டு வரேன். என்னத்துக்கு ரெண்டு பேரும் இங்க வந்தவளா? கொழுப்படுத்தவனே, என்ன திமிரு இருந்தா என் வீட்டு வாசல்ல மிதிச்சிருப்பேன். அக்கா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என் மவனை கூட்டிட்டு போய் ஒரு 2 நாள் வச்சுட்டு அப்புறம் கூட்டியாந்து விட்டுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும்னாலும் இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்னாலும் பரவாயில்லக்கா. அக்கா தயவு செஞ்சு அனுப்புங்கக்கா. ராதாக்கு என் மவ ஞாபகமாவே இருக்கு. சாப்பிடவே மாட்டுக்கா. பொன்னி அனுப்புவான்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தேன். இத சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கியா இல்ல வேற எதையும் போட்டு திங்கிறியா? இத சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அவ உனக்கும் பொண்ணு இல்ல. மரியாதையா ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க. இல்லனா எனக்கு வர ஆத்திரத்துக்கு ரெண்டு பேரும் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். இல்ல சின்னவனே, அந்த விளக்கு மாத்த எடுத்துட்டு வா. ரெண்டு பேரையும் விளக்கு மாத்த கொண்டு அடிச்சு விரட்டுறானா இல்லையான்னு பாரு. இந்தாமா புடிமா, முடிஞ்சா நீ அடி, இல்லனா தள்ளிக்க, நான் போட்டு அடிக்கிறேன். மரியாதையை வெளியே போயிரியா? என்னத்துக்கு இங்க வந்து நிக்கிறீரு? வெக்கமா இல்ல உமருக்கு? பொன்னி, நீ நடந்து போ. இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில இனிமே இவ ரெண்டு பேரும் இந்த வீட்டு வாசலையே மிதிக்க கூடாது. மரியாதையா வெளியே போயிருங்க. இன்னும் இங்க நின்னுகிட்டு என்ன வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்க? போங்க வெளியே ரெண்டு பேரும். அக்கா ப்ளீஸ்க்கா, என்னை புரிஞ்சுக்கோங்கக்கா. உங்க காலில் நாள் விழுறேங்க்கா. அக்கா, இன்னைக்கு ஒரு நாள் ராதாவை என் கூட இருக்க அனுமதிங்கக்கா. என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியலக்கா. ப்ளீஸ்க்கா. சீ பசப்புக்காரி, எல்லாரும் சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நீ என்னமா நாடகம் நடத்துற? மரியாதை வெளியே போறியே, என்னமா வருது? எடி நீ தள்ளிக்கோ. இவங்க எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. பாரு, அடிக்கிற அடியில தன்னால போவா. நீ நகர்ந்து போ. இந்த விளக்கு மாத்த கொண்டு அடிக்கிறான் இல்லையான்னு பாரு. போயா வெளியே. உன் பொண்டாட்டி கரையும் இழுத்துட்டு போ. போறியா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டா? அடி பாதவத்தி, என் மவளை கேட்க வந்ததுக்கு இப்படி என்னைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறியே. எப்படினாலும் என் மவ என் கூட தான் இருப்பா. நான் எப்படியாவது கோர்ட்லயாவது போய் என் மவளை என் கூட இருக்கிறதுக்கு வாங்குறனா இல்லையான்னு பாரு. உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்ப மரியாதையை வெளியே போ. சீ சனியனுங்க, எங்க இருந்துதான் வந்தோம்? இதுகளெல்லாம் இப்படி துரத்தி முடுக்க கூடாது. இதுகளெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். வரட்டும் நம்ம என்னைக்காவது வீட்டு பக்கம். அப்புறம் இருக்கு இதுகளுக்கு. எங்க இருந்துதான் வாரானோ? என்னம்மா தூண்டி விடுறா? என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வர அவளை. அவன் பெசாட்டி அவன் சோழியை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே. நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னத்துக்கு எங்கிட்ட வந்து மல்லுக்கு நிக்கணும்?
என் மவளை பிரிச்சு கூட்டு போறதுக்குலாம் இந்த ஐடியா பண்ணிருக்காவோ. அவ வளர்த்து கிழிக்கிற லட்சணம் தான் நம்ம கண்ணால நேர்ல பார்த்தோமே. சின்னத்துக்கு இப்போ இந்த பிள்ளைய இழுத்துட்டு போறதுக்கு இவ்வளவு பிளான் போடுறவளோ தெரியல. ஏதோ வம்பா இருக்கு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறவளோ தெரியல. சை, எங்க இருந்துதான் வர்றாவளோ. நான் பெசாட்டி நிம்மதியா ஒரு வேலைக்கு போய்கிட்டு என் பிள்ளைய வச்சு பாத்துக்கலான்ட்டு இருக்கேன். என் நிம்மதியை கெடுக்கிறதுக்கெல்லாம் பிளான போட்டு வந்திருக்காவோ. ஏதோ திருட்டு வேலை 2 பேரும் பாக்குறாவோ. உங்களெல்லாம் உசுரோட விடவே கூடாது. என் மவளுக்காக நான் எதனாலும் பண்ணுவேன். அத்தை, பொறுப்பை என் கையில விடு. ஒரு 2 பேரையும் வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். இல்ல, சும்மா இரு. உன் வயசுக்கு என்ன பேசணுமோ அதான் பேசணும். மரியாதையா உள்ள போ, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா வரட்டும், அப்புறம் இருக்கு. பின்ன எவ்வளவு நேரமா பொறுமையாவே பாத்துக்கிட்டு இருக்க? இவன் இந்த ஆட்டம் ஆடுறான். எவ்வளையோ ஒருத்திய கெட்டி தொலைஞ்சாலா? போக வேண்டியதானே அவ பின்னாடியே. இன்னும் இங்க வந்து பாப்பாவை கூட்டிட்டு போது கலையறான். இல்ல, சும்மா இரு. நீ வேற போ, போய் படி, நாங்க பாத்துக்கிறோம். என்னமோ பண்ணுங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே தூக்கி போட்டு மிதிக்கணும் போலதான் இருக்கு. மகேஸ்வரி துரைராஜ், தமிழ்செல்வம், அல்ஃபோ ஜெஃப்ரின், பிரீத்தி லவ் சேட் வீடியோஸ், ஆர்த்தி, அத்விஸ் கார்ட்டூன், எம் ஸ்வீட்டி, ஹாய் ஆசிஃபா, ஹாய் ரீமா, ஹாய் மாலினி, ஹாய் ரித்யா ரவிச்சந்திரன், ஹாய் சரிஃபா, ஹாய் வெனிஸ் ஃபேக்ட், ஹாய் ஜெயசுராஜன் பிரியதர்ஷினி, ஹாய் வல்லவன், ஹாய் சிவந்தி சுரேஷ், ஹாய் நந்தினி சேகர், ஹாய் சரண்யா முருகன் திருநெல்வேலி, ஹாய் ஆனந்தராஜ் ஹானிசினி, ஹாய் சரளா ராமன்குட்டி, ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் மகாலட்சுமி, ஹாய் ரேவா ரங்கோலி, ஹாய் முத்துக்குட்டி, கவிக்குட்டி, பிரியாக்குட்டி. எங்க சேனலுக்கு கமெண்ட்ஸ் போட்ட உங்க அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோஸ் எல்லாம் வந்து பாருங்க. தேங்க்யூ. நான் தான் பொன்னி. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பிளேலிஸ்ட் எல்லாம் பாருங்க. நீங்க எல்லாரும் எனக்கு கொடுக்குற ஆதரவுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். அந்த ஆதரவை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீங்க மறக்காம என்னோட வீடியோஸ்லாம் எண்ட் வரைக்கும் பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். என்ன பொன்னியக்கா, உங்க வீடியோஸ் மட்டும் பார்க்க சொன்னீங்க? நான் ரேஷ்மா, என்னுடைய வீடியோஸும் பார்க்க சொல்லுங்க. இவ தாங்க ரேஷ்மா, எங்க அண்ணனோட பையன் இருக்கான்ல, அவனோட ஒய்ஃப். இவ நார்த் இந்தியா. இவ எல்லாம் தூ போட்டு பேசுவா. இவனோட வீடியோஸும் பிடிச்சிருந்தா நீங்க ரேஷ்மாவை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இவளோட வீடியோஸ்லாம் எங்க அண்ணியோட பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதாவது வசந்தி ஃபேமிலி ஸ்டோரிஸ் அப்படின்னு இருக்கும். விருப்பப்பட்டவங்க அதை போய் பாருங்க. கமெண்ட்ல சொல்லுங்க என்னைய யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க, ரேஷ்மாவை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய் பாய் வியூவர்ஸ். எல்லாரும் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ் சேனலை பாக்குது, பிடிக்குது, கமெண்ட் பண்ணுது, லைக் பண்ணுது, ஷேர் பண்ணுது, சப்ஸ்கிரைப் பண்ணுது. இன்னொரு வீடியோல நான்